அம்மா வந்து எனக்கு அம்மாவா தெரிஞ்ச உடனே நான் அம்மா கூட இருந்ததே இல்ல. அதனால இன்னைக்கு நான் அம்மா கூட இருக்கேன்ப்பா ப்ளீஸ்ப்பான்னு சொல்லிட்டு கெஞ்சறதால, வேறு வழி இல்லாம விஜயும் வந்து அம்மாவும் வந்து நம்ம காவேரி வீட்டுக்கு அனுப்புறாரு. அங்க காவேரி கூட ரொம்ப சந்தோஷமா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அம்மு. உடனே காவேரி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க. இத பார்த்து சாரதா நெகிழ்ச்சி அடையிறாங்க. அடுத்து வந்து அம்முவும் வந்து நம்ம வந்து என்ன பண்றாங்க, காவேரியும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது எல்லாருமே பார்த்துட்டு பிரமிப்பா பார்க்குறாங்க. அம்மு பழையபடி இல்லாம அம்முவும் வந்து நம்ம காவேரி கிட்ட ரொம்ப உரிமையா வந்து பழகுறதும், அதே டைமில் ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறத பார்த்த காவேரி யோசிக்கிறாங்க. அம்முக்கு வந்து அம்மாவோட பாசம் வந்து தெரியாமல் இருக்கிறதால அவள் அம்மா பாசத்துக்காக ஏங்குறா. அதனால தான் அந்த அம்மா பாசத்தை என்கிட்ட தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம யாழினி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அம்முக்கிட்ட, அம்மு நீ சொன்னல ஸ்கூலில் இந்த மாதிரி உன் அம்மா கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, உன் அம்மா யார் அம்மு என்கிட்ட மட்டும் சொல்ல அம்மு ப்ளீஸ் அம்மு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சு சொல்லாம ப்ளீஸ் அம்மு அப்படின்னோடனே சரி ஆனால் நீ யார்கிட்ட சொல்லக்கூடாது சரியா, சரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்ல அம்மு ப்ளீஸ் அம்மு நான் உன் ஃப்ரெண்டு தானே நீ என்கிட்ட மட்டும் சொல்லு நான் யார்கிட்ட ப்ராமிஸும் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. சரி நான் சொல்கிறேன் என்னோடய அம்மா வேறு யாரும் இல்லை உன்னோட சித்தி இருக்காங்களே காவேரி மிஸ் அவங்க தான். என்ன சொல்கிறாமோ ஆமாம் என் அப்பாவோட உங்கள் சித்தி இருக்கிறதா நீ தானே சொன்ன பார்த்தல ஃபோட்டோஸ் எல்லாம். அப்போது என்னோடய அம்மா யாருன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா அதுக்கு என் பாட்டி உன்னை பெற்ற அம்மா காவேரி மிஸ் தான் அவங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஆமாம் எங்கள் அம்மா கூட சொல்லியிருக்காங்க எங்கள் சித்திக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஓ அப்போ அதுதானா, அப்போது உன்னை வந்து நீ தான் அவங்க பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரியாதா, அப்போது வந்து நம்ம விஜயங்களே தெரியாதா அப்படின்னு ஒன்று யாரையுமே தெரியல. என் அம்மா என் அப்பாவையும் என்னையும் மறந்தே போயிட்டாங்க. அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன் சொல்லக்கூடாது, இப்போவே போய் நம்ம எல்லா விஷயத்தையும் சித்திக்கிட்ட சொல்லிடலாம். வேணாம் அப்படி சொன்னால் உங்கள் சித்திக்கு என் அம்மாவுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து அவங்களுக்கு நினைவு வராதான். அவங்களுக்கு டாக்டராக அவங்கள சொல்ல வேணாம் சொல்லியிருக்காரு. சொன்னால் அவங்களுக்கு எதோ ஆகிடுமா. அப்போது என் அம்மா நல்லபடி இருக்கணும்ல, அதனால ப்ளீஸ்ப்பா நீ சொல்லாதப்பான்னொன்னே சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. இது எல்லாத்தையுமே காவேரி வந்து அப்படி பார்த்துட்டு கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறாமோ நான் அவளோட அம்மான்னு சொல்கிறா, ஒன்றுமே எனக்கு புரியலையே ஏன் இப்படிலாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் வந்து இந்த டைரி எடுத்து படிப்போன்னு சொல்லிட்டு விஜயோட அந்த டைரி எடுத்து படிக்கிறாங்க. பார்த்தா அதில் எல்லா உண்மையும் எழுதியிருக்கு. இந்த மாதிரி விஜயும் வந்து காவேரி மீட் பண்ணதுலேருந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன வரைக்கும் வந்து அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காவேரியை மீட் பண்ணது, அதுக்கப்புறம் காவேரி வந்து அவங்க தான் சொன்னது எல்லாமே வந்து அதில் இருக்குது. அதை பார்த்த வந்து காவேரிக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. அவங்களால தாங்கிக்க முடியல. அப்படியே கதறி அழறாங்க. அடுத்து வந்து அம்மா அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படியே மயக்காச்சு விழுந்துடுறாங்க. எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சு காவேரிக்கு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ தான் வந்து காவேரிக்கு எல்லா விஷயமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுது. அதுக்கு வந்து எல்லாருமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே. அதெல்லாம் கேட்ட காவேரி பயங்கரமாக அழறாங்க. எல்லாக்கிட்டையுமே வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நான் என் பொண்ணு என் வீட்டுக்காரையும் மறந்துட்டேனே, நான் பண்ணது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அடுத்து வந்து எங்கள் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க காவேரி. பரவாயில்ல இதில் என்ன இருக்குது நீ வேணும்னா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிட்டுருக்காரு. அடுத்து 2 பேருக்குமே வந்து நல்லபடி வந்து கல்யாணத்தையும் வந்து பண்ணிடலாம். முதல் நாள் ரிசப்ஷன், 2வது நாள் கல்யாணம் கோலாகலமாக பண்ணலாம். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தாத்தா வந்து முடிவெடுக்கிறாரு. என் பேரனுக்கு இந்த கல்யாணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா என் பேரன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இதுக்கப்புறம் என் பேர் சந்தோஷமாக இருக்கணும். என் பேத்தி என் பேரன் என்னோட குட்டி பேத்தி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா விரும்புகிறாரு. அதனால் தாத்தா விருப்பப்படியே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் மெஹந்தி ஃபங்க்ஷன் செய்கிறாங்க. ரிசப்ஷனுக்காக. அடுத்து ரிசப்ஷன் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து மேரேஜும் பண்ணிடுறாங்க. மேரேஜ் வந்து பண்ணும்போது விஜய் வந்து அப்படியே வந்து கண்கலங்குறாரு. காவேரியும் கண்கலங்குற 2 பேரும் அப்படியே கட்டி ஹக் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர்.